வீட்டில் இருக்கிற மாதிரி இது சபை பொதுவான இடம் அமைதியா இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா அவங்க முந்தா நாள் 2 பேரும் தீர்த்து கட்டான். வணக்கம் தெரிவிக்கின்றேன். நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். ஆகட்டும். என்ன லைட் வரும் விளக்க முடியல. இது என்ன நகரம், என்ன ஊர்? திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வாவசி நகர் 1வது தெரு. இந்த வாவசி நகரத்தில் என்ன லைட் வரும், என்ன ஜனம் கூட்டம், ஒண்ணு விளக்க முடியல.
வள்ளி மடி காலத்துல நிலக்கணும். ஆனால் அந்த பாபுசி நகர் சேர்ந்து இந்த நன்னகரத்தில் நன்னகரத்தில் என்ன லைட் வரும், என்ன லைட் வரும், என்ன ஜனக்கூட்டம், ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. ஆமா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமய 16 நின்று காட்சி தரக்கூடிய அந்த உமா மகேஸ்வரி இந்த மகமாரி அம்மனுக்காக ஆதிபரா சக்தி ஆமா இந்த அம்மன் ஊர்மக்க ஒருவருக்கு சேர்ந்து இந்த 1வது வீதியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து பாபுசி நகர் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இந்த அம்மனுக்காக காப்பு கட்டி அந்த அம்மனை ஆராதனை அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து அமர வைத்து வீதி வரை வந்து கொண்டு அந்த அம்மன் சக்தி அம்மன் கொலுவிலே இருக்கின்றது. அந்த மாரியம்மனுக்காக கூழ் வாத்தி அந்த அம்மனுக்காக ஓரிரவு அந்த அம்மன் திருவிழா முன்னிட்டு அதோட இல்ல ஆனால் வந்தவரை வாழ வைக்கும் திருவண்ணாமலை. அதுபோல எங்க அண்ணனா வணங்க வரக்கூடிய கூடலூர்ல இருந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அந்த பாபுசி நகர் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை வச்சு எவ்வளவு உன்னுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டப்பட்டார். ஆனா நல்லபடியா வாழக்கூடிய நேரத்தில் அந்த சிவபெருமான் சிவலோகபதி சேர்ந்து விட்டார். அந்த அன்பனுக்கும் மலாவதி அம்மா அக்காவுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை திருமணம் நடத்தி 6 வருஷம் 6 ஆண்டு காலமாக திருமணம் செய்து ஒரு உத்தர பாக்கியம் வேண்டும். அந்த சக்தி அம்மன் அனுகிரகத்தினாலும் அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை அந்த அம்மனை வழிபட்டு அந்த அம்மனுக்காக ஒரு 20 நாடகம் வைத்து அந்த குழு திருவிழா முன்னிட்டு அந்த அம்மனுக்காக ஒரு திருவிழா நடத்தி ஒரு நாடகத்தை வைத்தால் ஏதோ அடுத்த வருஷம் இந்த நாளில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு சக்தி அம்மா ஒரு கொண்டு பாக்கி வேண்டும் என்று நல்ல முறையாக வேணுகோபால் அவங்க அப்பா அன்பண்ணன் அக்கா கலாவதி அக்கா இவரும் ஒரு புத்திர பாக்கி வேண்டும். அந்த சக்திக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க வேண்டும். இந்த சக்தி அடைகிறத்தினால் ஒரு குழந்தை பாக்கியம் ஒண்ணு கொடுத்தால் அடுத்த வருஷம் இந்த நாளையில குழந்தை பாக்கியம் ஒண்ணு கொடுத்து விட்டால் அடுத்த வருஷம் இந்த நாள்ல ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்து விட்டால் அடுத்த வருஷம் அந்த அம்மனுக்கு அந்த கிரகத்துக்கு உள்ளான செலவு மொத்தமும் அந்த அக்கா ஏத்துக்குது. அந்த குழுவுத்த திருவிழாவை முன்னிட்டு அந்த கிரகத்துக்கு 3 கிரகத்துக்கும் என்ன செலவாகுதோ எவ்வளவு பூ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவோ அது மொத்த செலவு அந்த அக்கா ஏத்து. இது செஞ்சே திரு அக்கா அந்த சக்தி அக்கா அந்த உமா மகேஸ்வரி ஒரு குழந்தை பாக்கி கொடுத்து விட்டால் அடுத்த வருஷம் குழுவுத்த திருவிழாவுக்கு அதால முடிஞ்சது அந்த கிரகத்துக்கு பூ வாங்கி கொடுக்கும். எவ்வளவு ஒரு நாள் செலவு பண்ணும். அதுபோல அந்த அம்மன் அனுகிரகத்தினால மனகாசு முக்கிய ஒரு குழந்தை பாக்கி கண்டிப்பா தேவை. அதுக்காக தான் அது ஒரே செலவு பண்ணி ஒரு 20 நாடகம் நடத்தும் என்று அந்த அம்மன் அனுகிரகத்தினாலும் ஒரு 20 நாடகம் நடத்தும் என்று நாடக நடிகர் நடிகர் 16 பேர் 16 பெண் 16 பேர். கண்டிப்பா ஆள் தேவைதான். நீ வரையா? நான் கேட்கிற கேள்விக்கு கட்ட பதில் சொல்லணும். நீ கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லணுமா? ஆமா. யாரவா ஏன் சொந்த ஊரு திருவண்ணாமலை பக்கம் மல்லூர்பேட்டை ஜம்பத்தாங்கல். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை வந்து 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஆயிடுச்சு. ஆமா 5 வயசு ஆகல என்னோட தாய் தந்தைய பார்த்தாங்க என்னோட பூபதிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் பூபதியை வீட்டுல வச்சிருக்கூடாது. நல்லபடியா கல்வி சாலைக்கு அனுப்ப வேண்டும். ஏதோ கல்வி சேர்க்க வேண்டும். அந்த கல்வியை கத்துக் கொடுக்க வேண்டும். அப்படி போய் அப்பா அம்மா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. நான் ஒரு 3 மாசம் பள்ளிக்கூடம் போனேன். ஏண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன இந்த சோத்து கை காது கட்ட உடனே 5 வயசு ஆயிடுச்சு மறுபடியும் சேர்த்தாங்க. ஆமா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் அப்படி 9ஆம் மாசம் டெலிவரி ஆடுத்து போட்டு அட்மிஷன் போட்டுறாங்க. ஏதோ ஒரு ஆணோ ஒரு பொண்ணு ஒண்ணு வருது பிறகு போகுது அப்படி அட்மிஷன் போட்டுறாங்க. வயது போது 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் போய் எல்கேஜி போய் சேர்த்துறாங்க. சேர்த்து அன்னைக்கே 2வது பிள்ளைக்கு தயாராகிறாங்க. வார்த்தை பேசி
சைலண்ட் படிக்கட்டு பேச குழந்தை பொண்ணு 9வது மாசம் எடுத்து போய் எல்கேஜி சேர்த்துட்டு 2வது பிள்ளைங்க வேற வேலையில பாரு. ஆண் என்ற குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு குழந்தை பிறக்கும். அதான் சட்டம். இந்த காலத்துல அப்படியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 4 மாசம் பொண்ணு இப்ப. எங்க அப்பா பள்ளிவாடு இதே அந்த கும்பல பேசாத ரொம்ப நேரம் பேசாதீங்க. பாகிஸ்தான் டீம் ஆடுதுப்பா. உட்காரு பேசாத. அந்த நம்ம விட்டு பேசக்கூடாது. பேச நம்ம ஏவாளி கையெழுத்து போற பேசுறேன். நான் 3 மாசம் பள்ளிக்கூடம் பண்ணும்போது எங்க டீச்சர் பார்த்தாங்க. ஆமா. என்னடா 3 மாசமா பள்ளிக்கூடம் வரடா போகுது. பள்ளிக்கூடம் வரமே. வரானே. நல்லா படிக்கிறானா? நல்லா கவனிக்கிறானா? நம்ம கேக்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்வானா? அப்படியே டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. படிக்கட்டு பேசாத தம்பி. டேய் வேறமா வாய் மூடு. பேசவே கூடாது. எதுக்குல வாயாண்டு வந்து பேசுறீங்க? எங்க டீச்சர் கேள்வி கேக்குறாங்க. எப்படி? பூபதி பூனை என்ன குடிக்கும்? பூனை என்ன குடிக்கும்? உடனே பதில் சொல்லிட்டேன். எப்படி? டீச்சர் பாலை குடிக்கும். பூனை போய் டீச்சர் பாலை குடிக்குது. அதான் போய் நான் சும்மா போய் உட்காந்துட்டாங்களா டீச்சர்? அப்படின்னா கபடி விளாடுறாங்க. பூபதி பூனை என்ன குடிக்குன்னா கிணத்துல பாலை குடிக்கும். யாரா குண்டு பையன்? யாரா கிணத்துல பால் குடிக்கா? டீச்சர் பூனை கிணத்துல பால் குடினா ஏமா நீட்டா அண்ணாமலை கோயில் வரைக்கும் போல அப்படியே ஸ்டார்ட்டா எடுத்து அப்படியே நேரா அப்படியே பாலத்து பத்தி அடி வரைக்கும் எப்படி டீச்சர் பாலை குடிக்கும். கேள்வி பதில் சொல்லும்போது அப்படியே 1வது இருந்து 3 மாசத்துல அப்படியே 5வது தூக்கி போட்டாங்க. ஆனா எந்த அறிவுமே இல்லாத நீ உடனே 5ஆம் கிளாஸ் 3 மாசத்துல 5ஆம் கிளாஸ் போன நீ ஒரு ஆள் தான். ஏண்டா கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நீரே எடுத்து ஸ்டார்ட் ஆகடா. 5வது போனா ஆம்பளை வாத்தியார் வந்தாரு. இல்ல பொம்பளை வாத்தியார். இல்ல கேக்குற சொல்றா. அங்க பார்த்தா வாத்தியார் பார்த்தா. ஏடா பூபதி 1வதுல கேட்ட கேள்வி பதில் சொல்லி 5வது வந்துட்டானே. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு இப்ப பதில் சொல்வானா? சொல்லிடா. அப்படி வாத்தியார் ஒரு கேள்வி கேக்குறாரு. எப்படி? பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? இதுக்கு உடனே பதில் சொல்லிட்டேன். எப்படி? வாத்தியார் கொட்டையை குறிக்கும். வாத்தியார் பொறுத்தியா? அது அப்படியே வாத்தியார் போடுவோம். சித்திரமாசி நீ விட்டு அங்கனா குஸ்குஸ் கேள்வி பதில் தெரியுமா? அப்படியே 5வது இருந்து 10வது தூக்கி போட்டாங்க. உடனே 10வது. ஆனா 5ஆம் மாசத்துல 10வது போயிட்டேன். இந்த காலத்துல 6 ஆண்டு 3 ஆண்டு காலாண்டு. ஆமா. அதாவது 7 கிணத்துல குதிக்கிட்டு மருந்து குச்சி செத்து போட்டு. ஆமா. ஆனால் நான் 10வது போடும்போது அதே டீச்சர் வந்தாங்க. எப்படி? வந்து பூபதி 1வது பதில் சொல்லிட்டேன். நீ 10வது 5வது பதில் சொல்லிட்டேன். இப்ப நீ 10வது வந்துட்ட. நான் கேக்குற கேள்வி நீ பதில் சொல்லுவியா? சொல்லிட்டா அப்படியே காலேஜ்ல அட்மிஷன் ஓபன். ஃப்ரீ சீட். ஆமா அப்படியே ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃப்ரீ சீட். அப்படியே பிகாம் அப்படி சொல்லிட்டாங்க. நானும் உடனே கேக்குறேன் கேள்வி. பூபதி எலி எதுல பூரும்? பூபதி எலி எங்க வசிக்கும்? கேட்ட உடனே டீச்சர் பொந்துக்குள்ள வசிக்கும். பூபதி எலி எங்க வசிக்கும்னா வலைக்குள் வசிக்கும். ஆமா வாய்க்குள்ள வசிக்கும்.
ஏய், ஏண்டா? இந்நாள் இப்படி அடிச்சேன். இந்நாள் இன்னைக்கு ஒரு ரவிக்கு மட்டும் இப்படிதான். ஏய், அத போல நாங்க பள்ளிக்கூடத்திலே கேள்வி பதில் சொல்லுவேன். வா, கம்பெனி வந்தா பதில் சொல்ல மாட்டேன். நீ கண்டிப்பா நீ பதில் சொல்லுவதா? ஆமா. அப்ப நீ வருவது உண்மைதான். நான் சொல்லக்கூடிய தெய்வத்தினை வணங்க வேண்டும். தெய்வத்தை வேண்டும். ஓரான கன்றை ஓரான கன்றை உபயவன் திருமகனை பேரினை ஆராத வித்தவரும் புத்தி வரும் சம்பத்து தரும் சத்துதம் சித்திரம் ஆமா. என்ற தெய்வத்தை குறிக்கிறது. அத விநாயகர் பெருமாள். ஐயா கணநாதா கணநாதா நாடகத்துடைய விளக்கம் தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். ஐயா வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. வேண்டுமலை தேவனா வேண்டாகி விட்டது. இன்று நடத்தோடு நாடகத்தோடு விளக்கம் வேண்டும். ஏய் சத்தம் போடாத பாப்பா. வேண்டுமான தெய்வம் எல்லாம் எண்டி ஆகிவிட்டது. ஆமா ஆமா. நாடால் துணை விளக்கம் தேவை. தம்பி இது என்ன ஊர் தம்பி? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை பாபுசி நகர் சேர்ந்த 1வது தெரு. இந்த நன்னகரத்தில் இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? வீட்டுல உட்காந்தா வீட்டுல உட்காந்தா புழுகு மாதிரிதான். அதான் காத்து வாங்கி போல தெருவில் வந்து உட்காந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு பண்ணி இப்போ 4 நாளைக்கு 4 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அதுதான் 60,000 செலவு பண்றாங்க. இந்த மாசம் பொழுது மாதிரி இன்னைக்கு நேற்று இன்னைக்கு போயிருக்கு. அப்படி என்ன மழை? சித்திரை மாசம் வெயில் அடிக்கும். அப்புறம் பட 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 ஒண்ணு அடிக்கும். ஆதிபர சக்தி அம்மா பூர்வார்த்தை திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம் சொல்லணும். அன்றா நீ அன்றா அன்பனனுக்கு பிறந்த பிள்ளை, அன்பனனுக்கு கலாவதிக்கு பிறந்த பிள்ளை, ஒரு பிள்ளை வேணுகோபால். அவருக்கு திருமணம் நடந்து அந்த குழந்தை பாக்கியத்தால் கரகம் ஜோடிச்சு அந்த அம்மனுக்காக ஆராதனை செய்து ஒரு நாள் பூர்வாசல் திருவிழா முன்னிட்டு அதை வேண்டிய ஒரு நாடகம். இருப்பா ஏம்பா தம்பி. ஐயா கடல் சூழ்ந்த புவி என்ற கருணாகரி முந்தன் பாதமே அம்மா கடவிலும் மரவேன் எப்போதுமே உன்னை கடவிலும் மரவேன் எப்போதுமே அம்மா வந்தல நாளை கலை போகிறது ஆகிய உலகமே ஆகிய அம்மா ஆதிபரா சக்தி. ஆமா
எனக்கு குழந்தை செல்வம் தேவை. ஆமா, குழந்தை பாக்கியம் வேண்டும். வேண்டும். அதுதான் முக்கியமான நாடகம். அதான் ஒண்ணும் கண்டுக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நினைக்கணும், ஒண்ணும் இல்லை. அதனால தம்பி, ஆமா யாராரு குறையெல்லாம் தீர்த்து வச்சு அம்மா, ஆமா யாராரு குறைய எத்தனையோ பேர் குறைய தீர்த்து இருக்க. தீர்த்திருக்க. எத்தனையோ பேர்னா மும்பர்கள் குழைத்தீர சம்பை வை சோழ சம்சாரியே உலக தீவரும் மகமாரியே உலக தீவரும் மகமாரியே மும்பர்கள் குழைத்தீர மும்பர்கள் மகை சோழ மகிழ சம்சாரியே உலக தீவரும் மகமாரியே உலக தீவரும் மகமாரியே அது சோழரன் மன மகை சோழரி சதுகாரும் தொழும் சரி சாதனை செய்யாதே என்னையே சாதனை செய்யாதே என்னையே நான் தொழுதேன் பாதப்பி அப்பேற்பட்ட இங்க பேசாதீரே. அந்த ஆதிபராசக்தியை எண்ணி ஆ, குழந்தை பாக்கியம் தேவைன்னு சொல்லி ஆமா இந்த தெருக்கூத்த வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பா. அதனால் ஆ. கண்டிப்பா அந்த ஆதிபராசக்தியுடைய புண்ணியத்தினால் புண்ணியத்தினால் அவங்க எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து அதனால் எங்களுடைய சிட்டாதிவு கேட்டவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டார். எப்படி ஈட்டுப்பாடு வாங்குறீங்களோ? அவங்களே சைலண்ட் சொல்லி நம்மளால சரி கட்ட முடியல. இன்னும் நீ மாடல வேற ஒண்ணு சொல்றியா? நம்ம ஊரா இருந்தா உண்மை எப்படி இருக்கு? இந்தா போறா போட்டா ஏரியா பசங்க புள்ளைங்க. பிள்ளை தவறு செய்து விட்டார். ஆமா தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. ஆமா அதே பிள்ளையை கூப்பிட்டு ஆசை அன்போடு கூட்டி அனுப்பது உண்டு. அதே போல எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போட்டு பாதித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இருகரை கூட்டி என் சிறந்தாய்த்து வணங்குகிறேன். வணக்கம் தம்பி இன்று நடத்தக்கூடிய நாடகம் யார் என்றால் கண்ணன் ஜனனம் கண்ணன் ஜனனம் கண்ணன் பிறப்பு கம்சன் சிசுவதை பகவா பிறக்கிற நாடகம். போலிய பகவான் பிறக்கிறார். கேட்டா அவருக்கு குழந்தை வேணும்னு பிரார்த்தனையால அந்த பகவான் வந்து பிறக்கிற நாடகம் இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கண்ணனையே பிறப்பு. கண்ணன் பிறப்பு பகவான் பிறக்கிறார். கண்ணன் சிசுவதை கண்ணன் ஜனனம் ஆமா. இந்த நாடகத்தில் உமத்தைக்கு வரக்கூடிய வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அது உக்கிரசேன மகாராஜன் இருப்பார். அன்னவரால் மற்றவரும் அறியவா சித்தி பையன்
மங்களம் ஆகட்டும். என்னடா சந்தேகத்துல வரையப்பா? என்னடா நிறைந்த செல்வத்தோடு இன்னைக்கு 2 பேரும் வழக்கடுவது லட்சுமி கடாட்சம் வருது சபை. கருணை பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்றார். இது பால்வாடி ராணுவப்படை அதான் ஆர்மி நான்கு வேதம் பெரியவர்களை பார்த்தியா? இன்னைக்கு கொஞ்சம் வரியா சொல்லுங்க.
நான் சந்தேகப்படுறேன். எதுக்கு பூபதி தம்பிக்கு ரவிக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, இந்த ஏரியாவுக்கு வந்தா நீ வேலை நம்ம பார்த்துக்கிறோம். டேய், டேய், டேய். அப்படியே இல்ல சைலண்ட் போட்டு சபை அமர்த்துற வேலை இருக்காது. ஆமா, கத்தவே தேவை. அமைதி அமைதி அமைதி. அதுக்காச்சும் சொல்லு. ஆனால் அதுக்கெல்லாம் அவையா சொன்னார்களா? எப்படிங்க? ஆத்ம சமாதானத்தவர்கள். ஆதி சபை நூற்றொருவர். ஆயிரத்தி வெள்ளாமல் 14,000க்கு ஒருவர். உத்தமலர். தாவா கோடிக்கு வருவர். ராஜா கோடி வருவார். இந்த ஆயுள் ஒன்றென்றது அப்படி என்று பாடினார். ஆமா, யார் அவை பிராட்டி எங்கே பாடினார்? பாண்டியன் சபையில. சபையை பார்த்தால் பாண்டியன் சபைக்கு ஒப்பிடலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏய், ஓய், தேவலோகத்தில் கூடுவது அது தேவை. இந்திரன் சபை. எதிரான் சபை. சில்லை சிதம்பரத்தில் கூடுவது தில்லை கனக சபை. நாடக மேடை. ஆமா, சில்லை காலையும் தில்லை நடராஜ பெருமாளும். நடராஜ பெருமானும் நாட்டியம் ஆடினார்களாம். ஆமா ஆமா. ஏய், அப்படி 2 பேரும் முதலாக திருக்கூத்தென்று கூத்த ஆரம்பித்து காளியோடு நடனம் செய்தார் நடராஜ பெருமான். இதோ இருக்கிற அண்ணாமலையார். உண்மைதான். அவரை சொல்றதுக்கு ஊம் போடுறானாக்கா இந்த சபையில என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் அவர் என்ன சொல்றாரு மட்டும் அறிவியத்தனங்களா ஆடிக்கிறீங்களா இருப்பாரு. குத்தம் இல்லைங்க அவனுக்கு. ஐயா, ஒரு சபையில நீ பேசுறா வேணா அறிவு கொடுத்து கேட்கலாம். ஒரு அறிவு ஐயோ ஐயோ அது நாடக மேடை. ஆமா, ஆனால் அது கூடுவது சக்தி ஞான சபை. ஞான சபை. ஆமா, பாண்டிய நாட்டில் கூடுவது அது பாண்டிய மன்னன் சபை. இங்க கூடியிருப்பது நாங்க பெற்ற நாடக சபை. நாடக சபை. ஆமா, எதற்காக? அந்த ஆதிபராசக்தி அவருக்காக கூழ்வார்த்த திருவிழா. ஆதிபராசக்தியா? ஆமாங்க, மேல் பருவத்தூர் தான் அடிப்பீடமா ஆதிபராசக்தி கோவில். நான் கண்ட கோயில் தாங்க அது. நீ கண்ண கோயிலா? என்னடா கோவில் மேல போட்டு நான் தான் 2 செங்கல் எடுத்து கொடுத்தேன். மாலை போட்டுன்னு போய் கோவில் கட்டுக்குள்ள 2 செங்கல் எடுத்து கொடுத்தேன். இல்லங்க, டயர் பஞ்சராஜ் அதனால ஒட்டி வைக்கிறதுக்காக 2 செங்கல் எடுத்தோம். பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாம் கருப்பு நெல்லி சாட்டவாரி மாதிரி தான் இருக்க தம்பி. என்ன பண்றது? சடியில ஏத்தருளியா மொட்டை அண்ணனோட பாதத்திற்கு ஓய் அனைவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கும் அண்ணனுடைய பாதத்திற்கு வாத்தியா ஆதி பராசக்தி சக்தி வந்து சமயம் 16,000 56,000 நடந்தவர்கள் அம்மாவுடைய பாதத்திற்கு சிறுவன் வணக்கம். தவறாமல் ஆட்சி புரியக்கூடியவர் மகாராஜன். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய அரசாங்கத்தில் என்னுடைய நாட்டில் கத்திக்குட்டி கவிபாடி யார் வந்து எதை கேட்டாலும் இல்ல சொல்ல மாட்டீங்க. ஆமா, யார் எதை கேட்டாலும் தருவீங்களா? ஒரு கூலி பாயிட்டு கூட நெருங்கி போய் அங்க அட முடியாது. ஏதோ உனக்கு அறிவு இல்லாத கேப்பியா?
உனக்குதான் ஞானமே கிடையாது. ஒரு பொது கிடையாது. வீட்டுல ஆடுங்களா ஊர்ல ஆடுங்களா மணி வராதுனால மணி எழுப்பு எடுத்துருப்பாங்க. எம்மா நேரம் அடிப்பேன். ஒரே பேச்சு இதுக்கு மேல பேசணும். மேல பிடிப்பாங்க. மேல பிடிக்காத கீழே பிடி. அது பிடி. வண்டி எடுத்துக்கோங்க. எனக்கு குட்டி 4 பாக்கெட் 400 ரூபாய். ஒண்ணுல 30 பீஸ் இருக்கு. ஆனால் என்னுடைய நாடா வடமதுராபுரிப்பட்டம். ஆமா வடமதுரை. முக்கியராஜன். ஆமா. அதோட மட்டுமல்ல என் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆமா. ஆமா. நீதி தவறாத ஆட்சி. ஆமா. யாரு ஒன்னுடைய ஆட்சி. ஆனால் ஆட்சி பெருமா அது உனக்கு தெரியாது. ஓர் கிண்ணத்தில் பால் வைத்தார். ஐயா 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 பாப்பா ஏஞ்சிரு வீட்டு கிளம்பு. சைலண்டா உக்காரு உக்காரு. தம்பி டேய், ஒரு கிண்ணத்தில் பால் வைத்தார். ஒரு கிணத்துல பால் வைத்தா கீரி பிள்ளை இருக்க. கீரியும் நாகம் சர்ப்பமும் கீரி பிள்ளையும் ஒன்றுக்கொன்று பேதம் இல்லாமல் பால் அருந்த வேண்டும். ரெண்டு சண்டடியும் ஒரே கிணத்துல பால் குடிக்குமா? ஒரே கிண்ணத்தில் பால் அருந்த வேண்டும். அந்த கீரையும் சர்ப்பமும் ஒரே கிண்ணத்தில் பால் குடிக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று பேதகம் இல்லாமல் அந்த கீரி பிள்ளை எதனால் ஒரு தவறா நினைச்சிருச்சு. இவருடைய ஆவர சக்கரம் அப்படியே சும்மா அந்த கீரி பிள்ளை கைத்த ஆனால் ஒரு துறையில் ஒரே குளத்தில் ஒரு குளம் இருக்குன்னா 4 துறை 4 வாசப்படி 4 ஒரே துறையில் பசுவும் புலியும் ஒன்றுக்கொண்டு ஒற்றுமையோடு ஜலம் அருந்த வேண்டும். ஒரே குளத்திலே ரெண்டும் இறங்கி அந்த பசுவும் புலியும் ஒரே குளத்தில் தண்ணி குடிக்க வேண்டும். அந்த புலி அதனால் தவறாக அந்த பசுவை நினைச்சிட்டு அந்த மனசுல நினைக்கும் போதே ஒரு ஆகுரோ சக்கரம் அந்த புலியுடைய அதோட மட்டுமல்ல மனு. ஆனால் அப்படி ஜலம் இருந்தும் போது பசுக்கு வால் நீளமா இருக்கும். அது முனைவால் ஜலத்தில் பட்டது. ஆமா, புலி பக்கத்துல ஜலம் இருந்தது. அந்த பசு இருக்கு. இந்த பசுக்கு வால் முனைவால் ஜலத்துல பட்ட உடனே கடிக்கும் அல்லவா? அந்த மாட்டுக்கு கடிக்கும். கடிச்ச உடனே அந்த தண்ணி நினைச்ச வாழால அப்படி வீசும். அதுல கடிகாலம் ஜலமானது முகத்தில் பட்டால் என்று பட்டு விட்டது. அந்த தண்ணி பட்டு விட்டது. யாரு பசுமாரோட வால் வந்து புலி மேல பட்டுச்சு. வாளுடைய ஜலம் பட்ட உடனே புலிக்கு தாளாத கோபம் ஏற்படும். அந்த பசுவை பார்த்து அடிய பசுவே மகாராஜனுடைய ஆட்சி அல்லவா அவளை தண்ணியை நினைத்து ஜலத்தை முகத்தில் அடிக்கின்றது. ஆனால் அந்த ஆட்சி ஒரு தவறு இருந்தால் கைத்தி கூட்டில இருந்து அடித்து கட்டித்து உதரத்தை குடித்து இருப்பேன். ஊட்டிய வாயில் இருந்திருக்கும் நினைக்கும். அப்படி என்று புலி ஆட்சி உங்க ஆட்சி அதோட இல்லடா. அப்படி நினைக்க எனக்கு தெரியாது. 5 உள்ள ஜீவனே அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம 6 உள்ள நீ 6 அறிவு இந்த மகாராஜா சொல்றது நீ கேட்கணும். அந்த அறிவோட அந்த 5 அறிவு ஜீவன் நல்லா அறிவோட கேக்குது பாக்குது இல்லையா? உண்மை சத்தியத்தை கட்பட்டு புலியுடைய ஊட்டை கடிக்காதுல மாட்டு போல இருக்க வேண்டும். ஆனா இவனுக்கு அந்த அறிவுன்றதே கிடையாது. நீ சொல்றியா அப்படியே போய் தமாசா பேசுவோம். அந்த அறிவுன்றதே கிடையாது. ஒரு சபையாச்ச ஒரு மகாராஜா பேசுறாரு, நம்ம அறிவோட கேட்போம். ஒரு கர்த்தம் அப்படியே என்ன பண்ணுவோம் தெரியுமா? செருப்பில்லை அந்த சின்ன பிள்ளைத்தனம். உண்மை. ஏன்னா பையில என்ன வச்சு நானும் எடுத்து போடுவோம் குடிக்க. சுத்தமா அறிவு இல்லாத பையன். அவன் அறிவு இல்லாதவன்னு அவன் நல்லாகிறவன கூட நீ கெடுக்கிற மாதிரி கொண்டாந்து விடுறான். சரி சரி நல்லா என்ன கேட்கல. எனக்கு தெரியாது. ஆகுற தொகை பட்டாளத்து பிடிச்சி அறிந்து விட்டு அப்புறம் ஆட்சி அது
கரெக்ட் கரெக்ட். ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி பெருமையை தான் பேசி வந்தோம். நாட்டு மகளுக்கு ஏய், தம்பி. சொல்லுங்க. ஆனால் நாட்டு பெருமை இவ்வளவு அரசாங்கத்து பெருமை தெரிந்து கொண்டாய். ஆனால் எனக்கு திருமணம் வர்றது மனைவி தெரியுமா உனக்கு? தெரியாது. வடமதுராபுரி பட்டணம் ஆட்சி செய்யக்கூடிய உக்கிரஜேன மகாராஜன் என் மனைவியோ உக்கிரவல்லி. கரெக்ட் கரெக்ட். யாரும் குறை இல்லை. யாரும் குறை கிடையாது. ஆமா. அப்படி இருந்தாலும் இதுதான் கேட்டியாடா? பசங்க உண்டு 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 உண்டு. ஆனால் 3 குழந்தைகள் இருக்கின்றது. ஓ 3 பசங்க. ஆமா. எத்தனை ஆணு எத்தனை பெண்? ஓ 2 பெண். ஆமா. அவள் பேரு தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. என் மகள் பேரு தேவகி ரோகிணி. ஆனா என் மகள் சேலத்து மாம்பழம் மாறி இருப்பா. ஓ ஆமா. ஆனால் ஆமா எங்க தெரியுமா? கைவிட்டாலில பாடவாசித்து டென்த் படிக்குது. ஓ படிக்குது. கரெக்ட் 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 கரெக்ட். அப்படி கிஷோர் ஆனால் 2 பெண் குழந்த பெருமையை ஆனால் வந்து ஐயா 3 பசங்க சொன்னீங்க. 2 பொண்ணு தேவகி ரோகிணி. ஆமா. இன்னும் யார் பையன் பொண்ணுன்னு இருக்குதா? இன்னும் மூய்க்கிறா. அப்படி அல்ல. மகனுடைய நாமதேயத்தை சொல்லலாம் என்று நம் மனதில் நினைத்தவுடனே பையன் பேர் சொல்றதுக்கு ஒண்ணுமே புரியல. பையன் பேர் குடிச்சாத்தான். என் மகன் பேரு கவிப்பாடும் கூத்தாடும். ஆனா அப்பேற்பட்ட கொடூரமான ஆட்சி உள்ளவன். ஆமா. இந்த வீதி இருக்குல்லவா? இந்த தெரு வீதியில. ஆமா. இந்த வீதி வழியா என் மகன் வருகிறான் என்றால் கப்டன் வருகிறான் கப்டன் வருகிறான் அப்படி என்றால் இந்த தாள் இருக்கு. ஆமா கதவு ஜன்னல். ஆமா. மட்டாரி மட்டாரி கேட்போம். பெண்கள் எல்லாம் அப்படியே கம்சபதி வருகிறார் வருகிறார் என்றால் பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல போயிடுவாங்க. விடுவார்கள். ஆமா. ஆனால் மகன் அடிப்பதோ கொள்ளை, அடிப்பதோ கொள்ளை, குடிப்பதோ பள்ளி சாராயம், கெடுப்பதோ பெண்ணுடைய கருப்பு. மகனை நினைத்தால் என் நாட்டு மக்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்காங்க பார்த்தியா? ஆமா. ஆனால் எனக்கோ வயதோ 60, மகனுக்கு 20. மகனுக்கு பட்டத்தை கொடுக்கலாம் என்று நினைத்தால் ஆமா. டேய் டேய் கிஷோர் ஏன் ஜனா தம்பி இங்க வாடா. என்ன கெடுதி நேருமோ, ஆபத்து என்ன நடக்குமோ அதுதான் பெரிய மனவர்த்தோடு இருக்கணும் தவிர. ஆமா. ஏன்னா நீங்க இருக்கும்போது நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்ல. உண்மைதான். பிள்ளைக்கு பட்டம் குத்துட்டா அது கேடு செய்யும்போது ஏன்னா கொடூரமான ஆட்சி. ஆமா. உங்க ஆட்சி செங்கோல் ஆச்சு, அவங்க வந்து கொடுகோல் ஆச்சு. ஆமா. நாட்டு மகனே வாழ என்ன நடக்குமோ, நாட்டுக்கு என்ன விபரீதம் வருமோ ஆமா அதுதான் பெருத்த மனவருத்தம். மனவருத்தம் எங்க பார்த்தாலும் சுத்துது. சரி. அதனால ஆனால் நீண்ட நாள் ஆகிறது ஆட்சி பெருமையை கேட்டு கேளுங்க. அரசாங்கத்தின் நாட்டினுடைய பெருமையை நான் கேட்டால் நீ தகுந்த பதில் கண்டிப்பா சொல்லுவேன். நமது நாட்டில் நம்ம நாட்டில் வடமதுராபுரி பட்டணத்தில் ஆமா
மாதம் மும்மாறி மழை பெய்து 9 வகை நவதானியங்களை குறையேறி விளைந்து குடிமக்கள் எல்லாம் சேதத்தை பண்ணியிருக்கின்றார்கள். ஆமா ஆமா ஐயா. ஐயா நம்ம நாட்டுல மாதம் மும்மாறி மழை பெய்கிறது பார்த்தாலே தெரியும் ஐயா. 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா பெய்யுது. அப்படியா தம்பி? அதோட மட்டுமில்ல ஆலய கோவில் அது ஆமா. ஆனால் சிவன் கோயிலு, பிரம்மா ஆலயம், 3 கோயில், ஆலயம், விஷ்ணாலயம், சிவாலயம், ஆமா 3 ஆலயங்களும் பொங்கல் படிதரம், அன்ன நைவேத்தியம் இதுகளெல்லாம் தவறாமல் காலங்களில நடந்தேறி வருகின்றதா ஐயா? ஆலய கோயிலும் பிரம்மாலயம் 3 ஆலயத்தில் ஆறுதல பூஜை நடைபெறுகிறது. காலங்கள் தவறாமல். ஆமா ஆமா. அதோடு மட்டுமல்ல தற்போதைய மாதர் கணவனே கற்பு, கணவனே ஆயுள், கணவனே கடவுள் அப்படி என்ற கோடு தவறாமல் நடந்தேறி வருகின்றது. மகாராஜா கற்புடைய மாதர் நம்ம தான் இந்த 30 வயசு வரல நம்ம தான் மதியத்துல வீட்டுக்கு அப்புறம் கட்டளை மொத்தலடி வேற எதால வாங்க முடியும்? ஒரு 20 வயசு தாண்டா அறிவு வந்து சம்பாதிச்சு நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வச்சிருந்தா வரவங்களுக்கு நம்ம கேட்கறத வாங்கி கொடுக்க முடியும். 30 வயசு வரல நம்ம தெரிஞ்சாலும் நம்ம தான் ஆடுறோம். அப்புறம் எதுக்கு அப்புறம் கட்டளை மொத்தல கூட அடிப்போம், செருப்பால் அடிப்போம். நாளைக்கும் நான் மதிக்கலாம், எனக்கு செருப்பால் வாங்கிதான் குச்சிக்கு வந்து சோகம். யாருடைய ஆட்சியில என்ன வார்த்தை அது ஆட்சி அவர் அவர்கிட்ட வந்து அந்த வார்த்தை சொல்லலாமா? என் ஊர்லயே முன்னாடி கட்டாளி தொடர்பு அடிக்கிறாரா? அதான் மதிக்காத காரணம். அது உங்க நாட்டுல உங்க ஊர்ல இவன் முன்னாடி தொடர்பு கட்டாடி மூக்கிலே பாத்தியாடா கட்டாடி நீ பாத்து பாத்தியா பாத்தியாடா 68 டைல் போட 68 டைல் போட்ட பொறுப்பு சொந்தனம். இது மதியத்துல மொத்தத்தையும் சாப்பிட்டான்ல. அவனை கால போடு ஊருக்கு 2 வீட்டுக்கு 1. மகன் கர்த்தனுடைய ஆட்சியை கண்டு பெண் கேட்டு யாருமே வருவது எப்படி வர முடியும்? அவன் தான் அடிப்புதோ கொள்ளை குடிப்புதோ சந்திரகாராயோ கடிப்புதோ பெண்களுடைய கற்பு கொடூரமான ஆட்சி. அவன் எப்படி வருவான் பொண்ணு கேட்க வீட்டுக்கு? படகார வீட்டுல பொண்ணு இருந்தா கேட்காத கழிவ போச்சான். உண்மைதான். அந்த மாதிரி உன் வீட்டை வேணா போகுது. சரி அப்படி இருந்தாலும் என் மனைவி இருக்கா? ஆமா உக்கிரவள்ளி அழைத்து மேற்கொண்டு போயிட்டு வா. உக்கிரவள்ளி மனைவி உக்கிரவள்ளி தற்போ செல்வி டீ போட்டாங்களா? பாரு
இதுக்கப்புறம் தான் வரும் வேஷம். இன்னும் 4-5 பொண்ணு வேஷம் வரும்.